ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் வந்து அக்ஷய திருதியை ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 13,835. ஓகேவா? அக்ஷய திருதியை ஆஃபரில் வந்து ஜிஆர்டியில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ். அதாவது நீங்கள் 1 கிராம் அல்லது அதுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ். ஓகேவா? ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மில்லிகிராம் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 1 கிராம் அல்லது அதுக்கு மேலே வாங்கும்போது வந்து நோ வேஸ்டேஜ் மூலமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில காயின்ஸ்க்குலாம் வந்து 2% வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், தெரியும். 2% ஆஃபர்லேயும் இருக்குது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் அல்லது அதுக்கு மேலே அந்த மாதிரி இதுக்கு தான் இருந்தது. நான் செக் பண்ணி பார்க்கும்போது 2% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி வந்து 1687 ரூபா வரும். இதுக்கு நீங்கள் 2% ஆஃபர் அப்படின்னு போட்டுக்கிறீங்க அப்படின்னா 1653.26 வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1654 இது வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி, இவ்வளோதான் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா 20%, அதாவது நமக்கு இப்போ 18% வேஸ்டேஜுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதுலேருந்து 20% வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு. அதுலேருந்து 20% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி மீதி பேலன்ஸ் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு ஜுவல்லரி வாங்குற மாதிரி இருக்கும். இதுவுமே நீங்கள் இப்போ ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா இதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா பெர் கிராமுக்கு வந்து 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 13,835 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கூட 13,935 ரூபா வந்து நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஜுவல்லரிக்கு வந்து எம்ஆர்பி ரேட்லேருந்து 10% வந்துக்கு நமக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ 1000 ரூபான்னா அதில் வந்து 10% வந்து நமக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். ஓகேவா? எம்ஆர்பிலேருந்து தான் இதுக்கு வந்து ஆஃபர், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்டேஜ்லேருந்து 25% வந்து நமக்கு ஆஃபராக கிடைக்கும். இதே நீங்கள் டைமண்ட் இல்லை அன்கட் டைமண்ட் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 12.5% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து இப்போ ப்ரீ புக்கிங்கும் போய்கிட்டு இருக்கா, அதுவும் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா டுடே ரேட்டு, இன்றைக்கி நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி டுடே ரேட் வந்து 13,835 ரூபாவா. இதில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜுவல்லரியோ இல்லை ஏதோ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜுவல்லரி வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கும்போது கோல்டு ரேட் வந்து ஹையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ரேட்டுக்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி புக் பண்ண ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். இல்லை கோல்டு ரேட் வந்து நீங்கள் புக் பண்ண ரேட்டை விட கம்மியாயிடுச்சு, அதாவது 13,835 நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து ஒரு 12,000 இல்லை ஒரு 13,300 இந்த மாதிரி வந்திருந்து அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அதிகமான ரேட்டை விட இந்த கம்மியான ரேட்லேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுவும் இப்போ போய்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதி ஆஃபராக போய்கிட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.